அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 5வது வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் பாகங்களில் ஏதேனும் வலி மற்றும் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களுடைய உடலை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நோயை பற்றியும் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். குரு உங்களுடைய ராசியின் 9வது வீட்டில் பயிற்சிப்பதால் இதன் விளைவாக இந்த காலகட்டம் உங்களுடைய வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களில் அதிகரிப்பு வழிவகுக்கக்கூடியதாகும். அதனை நீங்கள் நிறைவேற்ற ஆர்வமாக இருப்பீங்க. இருப்பினுமே இந்த நேரத்தில் நீங்கள் அதிகப்படியான சேமிப்பை செலவிட வேண்டியிருக்கும். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் இடையில் சில நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. இதன் காரணமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இது போன்ற சூழ்நிலைகளில் அவர்களுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாகும். சரியான பாதையில் செல்வதாகவும் தெரிகிறது. பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சுமையாக இருக்கும், சில இடங்களில் இனிமையானதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதிவு உயர்வுகள் வரலாம். ஆனால் அது அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதிவு உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெறக்கூடியதாகும். தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நேரம். மனக்குழப்பங்கள் தீர்ந்து உங்களுடைய குடும்பம் கலகலப்பாக இருக்குது. பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்தலாம். கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கும் பொறுமையும் அடையக்கூடிய வகையில் இருக்குது. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வீட்டு மனை வாங்குகின்ற யோகம் அமையும். கடை வரவு செலவுகளை கவனமாக நீங்கள் எழுத வேண்டும். புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் செயல்படலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம், பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையிலையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. சில பிரச்சனைகளுடன் தொடங்கக்கூடியதாகும். வாரத்தின் தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு இல்லாதது உங்களை விருத்தி அடைய செய்யும். வேலையில் வேலைகள் சுமைகளையும் அதிகமாக இருக்கக்கூடியதாகும். நீங்கள் சமாளிக்க கூடுதல் முயற்சி மற்றும் நேரம் தேவைப்படலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். 2ஆம் பாதியில் உங்களுக்கு நிதி சிக்கல்களை சந்திக்க நேரலாம். திடீர் நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க உங்களுக்கு பணம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் காதல் உறவில் 3ஆம் தரப்பினரை அறிமுகம் வேடிக்கைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் காதல் துணை இடத்துல இது போன்ற பிரச்சனைகள் தீர்க்கும் பொழுது மேலும் கடுமையான காலங்களில் மனைவி உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரகங்கள் இருப்பதால் உங்களுடைய பேச்சினால் நன்மைகள் கிடைக்கும். எதை பேசினாலுமே வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். உங்களுக்கு காரியங்களில் கை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பொருள் சேர்க்கை உண்டாகும். நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. வீண் பழி ஏற்படலாம். தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கக்கூடியதாகும். பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு ஆறுதல் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் யாரையுமே புறம் கூறாமல் இருப்பது நன்மை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மை தரலாம். கலைத்துறையில் உடன் இருப்பவர்களிடம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும்.
அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடியதாகும். இதனால் பணியில் பல குறுக்கீடுகள் வந்தாலுமே அதனை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பிப்பீங்க. பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும். உங்களுடைய பிரச்சனைகளில் நல்ல ஒரு முடிவு உண்டாகக்கூடியதாகும். தைரியம் கூடக்கூடியதாகவும் இருக்குது. திறமையின் மூலதனமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. வாக்கு வன்மையினால் எதையுமே சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடியதாகும். அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. கடமைகளை காப்பாற்றுவீங்க. இதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். தொழில் வியாபாரம் உத்வேக பிரச்சனைகள் இருக்காது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய காரியங்களுக்கான முன்னேற்றங்கள் இல்லாமல் விடாக்கோணம் போகக்கூடியதாக இந்த காலகட்டம் திடீரென ஏற்படக்கூடிய செலவு, வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயம், மகிழ்ச்சியும் ஏற்படலாம். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு பணியில் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாகவும் இருக்குது. தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்த விதத்தில் பணியில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்படும். நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உயர்தர உணவுகளை உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. மகான்களுடைய தரிசனத்தால் மன மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுடைய மனதில் அமைதி நிலவும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்களை எதிர்பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குது. இதன் காரணமாக தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை புரிவாங்க. அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விலக்கினால் உங்களுடைய பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அந்தஸ்து உயரலாம். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலதாமதமாகதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. புதிய பெண் தொடர்பு உங்களுக்கு ஏற்படலாம். புது தெம்பு, உற்சாகம் கூடக்கூடிய வகையில் இருக்குது. வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் வர்த்தக திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரத்து திருப்திகரமாக இருக்குது. உத்தியோக ரீதியாக இருப்பவர்கள் திறமைகளால் முன்னேற்றம் அடைவாங்க. இழுபறியாக இருந்த வேலைகளை துணிச்சலாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடியதாகும். விளையாட்டு மற்றும் போட்டிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபமேற்றி வணங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்குது. இந்த வாரத்தில் நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வணிகத்தில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல பெயர் பெற்றுத்தரும். வாரத்தின் நடுவில் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களின் வசதிகள் தொடர்பான பயணங்களில் நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு. கூடுதல் வேலைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொறுப்புகள் கிடைக்கக்கூடியதாகும். சிலருக்கு பதவிகள் தேடி வரும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள். நல்லதே நடக்கும். ஏன்னா நண்பர்களே, வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.